தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் ஒருவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார். பீகாரில் தேர்தல் நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. ஆனால் தற்பொழுது நிதிஷ்குமார் முதலமைச்சராக உள்ளார். பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. ஆனால் ஐக்கிய ஜனதா தளத்தை விட பாஜக அதிக தொகுதிகள் வெற்றி பெற்றதால் முதலமைச்சர் பதவி தனக்குத்தான் வேண்டும் என்று பாஜக அடம் பிடிக்கிறது. நிதிஷ்குமாருக்கு துணை முதலமைச்சர் பதவிதான் வழங்கப்படும் என்று பாஜக கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நிதிஷ்குமார் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். இன்று புதிய அமைச்சரவை பொறுப்பேற்க உள்ளது. ஆனால் முதலமைச்சர் யார் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. பாரதிய ஜனதா கட்சியா ஐக்கிய ஜனதா தள கட்சியை சார்ந்தவரா என்பது முடிவு செய்யப்படவில்லை. ஆனால் நிதிஷ்குமார் அதற்கு முன்பாக தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார். நிதிஷ்குமார் ஒருவேளை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படலாம் அல்லது பாஜகவை சேர்ந்தவர் தேர்ந்தெடுக்கப்படலாம். ஆக மரபுகளின்படி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார் நிதிஷ்குமார். இன்று மாலை பீகாரில் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்க உள்ளது.